வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுற நாயகி, மிடில் கிளாஸ் ஹீரோ, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காமெடியை மிக்ஸ் பண்ணி ரோமியோ ஜூலியட் படத்தை கொடுத்திருக்கிறாரு டைரக்டர் லக்ஷ்மண். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் மாறிட்டு வருதுன்னு சொல்லியிருக்கிற லக்ஷ்மண் அது தப்புன்னு இந்த படத்துல சொல்லியிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. நிமிர்ந்தனல் படத்துக்கு அப்புறமா நடிகர் ஜெயம் ரவி நடிப்புல வெளிவந்திருக்குது இந்த படம். முழுக்க முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வெளிவந்திருக்குது. படத்தோட பாடல்களும் நல்ல ஹிட் கொடுத்திருக்கிற நிலையில படத்தோட டீம் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். எல்லாரும் உண்மையாகவே ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கோம் இந்த படம். அது கஷ்டப்பட்டு பண்ணோமா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ரசித்து பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம், மியூசிக்கலான ஃபில்ம். ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ் இது. அண்ட் லீட் பேர்ஸ் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச பேர்ஸ் தான், நானும் ஹன்சிகாவும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவேன் நான். பெருசாக சஸ்பென்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நீட் ஃபில்ம், அழகாக இருக்கும், அழகாக புரியும். அதே நேரத்தில் படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு ஸ்மைலோட ஒரு சந்தோஷத்தோடு வருவோம் கண்டிப்பாக. ஸோ அது வந்து கேரண்டி நான். அண்ட் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி தான் இது. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் இந்த படத்தில். ஸோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்காகவும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஹன்சிகா கூட எப்போவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கேயும் காதல்லையும் நாங்கள் பண்ணோம். வெரி டேலண்டட் கேர்ள். அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு அவார்ட்ஸ் கண்டிப்பாக குவியும், ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அண்ட் ஈவன் வைல் ஒர்க்கிங் ஆல்சோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய படமாக அமையும்.